Hey guys, here is my next video. என்னன்னா நம்ம சென்னை போகிறோம். பர்சனல் ஒர்க்காக சென்னை போகிறோம். அப்படியே வீக்கெண்ட் சுற்றிட்டு வரலான்ட்டு போகிறோம். ஆக்சுவலாக எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு பிளாக் டேன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு மாதிரி இன்னைக்கு டே ஸ்டார்டிங்கே வந்துட்டு எனக்கு உண்மையாகவே வந்து ஒரு பிளாக் டே தான். அதை லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. Hey guys, நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம vlog. இப்போ நம்ம எங்கன்னா திருச்சியிலேருந்து சென்னை போகிறோம். ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஆக்சுவலாக எனக்கு என்ன ஒரு பிளானுமே இல்லாமல் போகிறேன். பார்ப்போம். எனக்கு வந்துட்டு இன்னைக்கு நாளே சரியில்லைங்க. இந்த நாள் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப 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 எனக்கு சேடஸ்டான டேனா இன்னைக்கு தான். தேங்க்ஃபுல் 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 எனக்கு இன்னைக்கு ஆனால் போகிற இன்ட்ரெஸ்டே சுத்தமாக இல்லை. ஏன்னா வந்துட்டு நான் சொன்னேன்ல, என்னோட டாக் வந்து இன்னைக்கு வந்து இறந்துருச்சு. சுத்தமாக என்னால் முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் சரி ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, வீட்லேயே இருக்காதே, கிளம்பி எங்கேயாவது போ, ஜஸ்ட் எங்கேயாவது வெளில போனீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்தேன் இன்னைக்கு. இல்லைன்னா நான் சுத்தமாக காலையிலேருந்து ஒரே அழுகாச்சு. நான் மேக்ஸிமம் அழுகவே மாட்டேன். ஆனால் வந்துட்டு இன்னைக்கு என் டாகுன்னு வரப்ப அது ஒரு மாதிரி ஏதோ என் கூட பிறந்த ஒரு தம்பி என்னை விட்டு போன மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சுங்க. அதனால தான் வந்துட்டு இன்னைக்கு இந்த நாள் வந்து என்னோட பிளாக் டே. எந்த கருமான்னு வேணா சொல்லலாம். ஆனால் வந்துட்டு எனக்கு இந்த நாள் சுத்தமாக இதுக்கு மேலே பிடிக்காது. நடக்கணும்னு இருந்திருக்கு, நடக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த 2024 இந்த இயர் இருக்கு பாருங்க, இந்த இயர் வந்துட்டு ஐ ஹேட் திஸ் இயர். ஏன்னா வந்துட்டு நிறைய அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் நடந்துருச்சு. இன்க்ளூடிங் மை பிரேக்கப். எல்லாமே வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் தான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரிலங்க. நடக்கணும்னு இருந்திருக்கு, நடக்குது. காவேரி ஆறை நம்ம வந்து இப்போ நம்ம கிராஸ் ஆகிறோம். காவேரி ஆறோட அழகை பாருங்க. காவேரி ஆறு தெரியுதான்னு தெரியல, வைப்ரேட் ஆகுதா, இந்த பாலத்தில் கவர் பண்றேன். இதுதான் வந்து திருச்சியின் ஒரு அடையாளம், காவேரி ஆறு பாலம். அது இதுதாங்க என்னோட ரைடிங் கிட். போலாம். இவங்களும் நடுவில் பாலமும் கட்ட மாட்டேங்கிறாங்க. பாலம் கட்ட முடிஞ்சா கட்டியிருப்பாங்க. மேபி எனி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம், அதனால கட்ட மாட்டேங்கிறாங்களா என்னன்னு தெரியல. இது ஒண்ணு, நம்ம இங்க அரசியல் பேசக்கூடாது இல்லையா. இதுதான் வந்து நம்ம விழுப்புரம் புதுசா கட்டின பாலம். நல்லா லைட் எல்லாம் போட்டு சும்மா வேற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. லைட்டு எல்லாம் போட்டு, எனக்கு ஆக்சுவலா வந்துட்டு இந்த பைபாஸ்ல வந்து இந்த லைட்டு போட்டிருப்பாங்கல்ல, லைட்டு போட்டு அப்படியே வெளிச்சமா இருக்கும். அந்த மாதிரி போனா வந்து சூப்பரா இருக்கும். ஏதோ நம்ம கண்ட்ரில இல்ல, ஃபாரின்ல இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இது வந்து இந்த பாலம் முடிய போகுது. இப்ப சொன்ன மாதிரி சென்னைக்கு வந்துதான் விளாக இருக்கிறேன். ஆக்சுவலா வந்து நடுவில் நான் ஒரு 5 minutes டீ குடிக்க நிறுத்தினேன். ஆனா நான் வந்துட்டு
விளாக் எடுக்கல, மறந்துட்டேன் ஆக்சுவலா. டீ குடிச்சிட்டு டக்குன்னு இதாயிட்டேன். சொன்ன மாதிரியே சென்னை வந்து விளாக் எடுக்கிறேன், கேமரா ஆன் பண்றேன். வந்துட்டோம் இங்க கரெக்டா நம்ம சென்னை அவுட்டர் பைபாஸ். காலையில இருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுங்க. ஒரு மாதிரி வாழ்க்கையே வெறுத்து போற மாதிரி தான் சுத்திட்டு இருந்தேன். டைம் அதுக்கே வெறுத்து போற மாதிரி சுத்திட்டு இருந்தேன். பைக் ஓட்டினதுக்கு அப்புறம், பைக் ஓட்டி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வந்துட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸா இருக்கு. உண்மையாவே வந்துட்டு அந்த பாய்ஸ் who have connect with பைக், அந்த மாதிரி பாய்ஸ்க்கு வந்து இந்த பைக்கோட கனெக்ட் வந்து வேறங்க. கொஞ்சம் அப்படியே இந்த பைக் இவ்வளவு தூரம் அப்படியே வந்ததுதான் ஒரு மாதிரி அப்படியே ஒரு நல்ல ஃபீல், ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு. ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகுறேன். பார்ப்போம். இப்பதான் நான் காலையில இருந்து சிரிக்கவே செய்யறேன். நாளைக்கு ஆஃப்டர்நூன் அந்த பர்சனல் ஒர்க்கை முடிச்சுட்டு எந்த பிளானும் இல்லை, அதுக்குள்ள நான் ஒரு பிளான் போட்டு உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டஃப்டான வீடியோ கொடுக்க ட்ரை பண்றேன். ஓகே பாய், அவ்வளவுதான். கேக்குதா? ஐ திங்க் கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம விளாக ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆக்சுவலாக நேற்று நைட்டு நான் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன்னா, என் ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. என்ன கான்செப்ட்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நவீன் இருக்கான் சென்னையில். அவன் வந்துட்டு கன்னியாகுமரி ட்ரிப் போயிட்டான். அவன் நேற்று நைட்டு கிளம்பா, நான் நைட் சடனாக வரேன். அவனுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. நான் எப்பயுமே கடைசியாக தான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். அந்த மாதிரி கடைசியாக இன்ஃபார்ம் பண்ணுறப்ப அவன் டே முன்னையே சொல்ல மாட்டியாடா, நான் சென்னை கிளம்பிச்சு, நான் கன்னியாகுமரி கிளம்பி போயிட்டு இருக்கேன்டா அப்படின்ட்டான். உனக்கு ஒரே ஷாக்கு. இந்த டைம் வந்துட்டு சென்னையில தங்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாருமே ஊருக்கு போயிடுவாங்கல்ல. ஐயோ ரூம் போடணுமா அது இதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப டக்குன்னு அவன் என்ன சொன்னான், சரி ஓகே நீ வீட்டுக்கு போ, நான் வந்து நீ வீட்டுக்கு போ, நான் வந்துட்டு சாவி வச்சுட்டு போறேன், நீ வந்து வீட்டுல இரு, வீட்டுல யாருமே இல்லை, அம்மாவும் வந்துட்டு வெளில போயிட்டாங்க, நைட் இல்லை. அப்புறமேட்டுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுல நான் மட்டும்தான் இருந்தேன். இதுல வந்து நான் என்ன அவங்களுக்கு சொல்ல வரேன்னா, ஃப்ரெண்டு வந்து என்னை எவ்வளவு நம்பி அவன் வீட்டுல ஆளே இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுறான். பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸை வந்து இந்த மாதிரி சம்பாதிங்க. ஃப்ரெண்ட்ஸ் லைக் இந்த மாதிரி இருந்தா பெஸ்ட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைஃப் லாங் வருவாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வரமாட்டாங்க, ஆனா கண்டிப்பா வந்துட்டு வரவங்க கண்டிப்பா லைஃப் லாங் வருவாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கண்டிப்பா வந்துட்டு நீங்க வந்து லைஃப் லாங் செக்யூர் பண்ணியே இருக்கணும். இந்த ரோடு வந்து அப்படியே ஒரு மாதிரி கிரீனிஷா, அப்படியே ஃபுல்லா வந்துட்டு அப்படியே மரம் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு பிளசண்டா இருக்குங்க. பெரம்பூர் டு அண்ணா நகர் போற வழி இது. ஆக்சுவலா வந்துட்டு ஒரு மாதிரி அந்த சிட்டி பொல்யூஷன் அது இதுன்னு இல்லாம, அந்த அது எதுவுமே இல்லாம இது ஒரு மாதிரி அப்படியே பாருங்களேன், எல்லாம் சுத்தி மரம், அப்படியே ஏதோ ஏதோ ஹில் ஸ்டேஷன் போயிட்டு இருக்க மாதிரி இல்ல இந்த ரோடு. இது வந்து ஒரு தெரியுது, நீ மூடு. இது வந்து ஒரு ஃபேவரட் இடம்னு வச்சுக்கோங்களேன். ஃபேவரட் இடம்னா வந்துட்டு நான் வந்து சென்னையில தங்கியிருக்கவோ குளத்தூர்ல தங்கியிருந்தேன். அண்ணா நகர் தான் எங்க ரெகுலர் ஸ்பாட்டு. அண்ணா நகர்ல டெய்லி ஈவினிங் வந்து அண்ணா நகர்ல தான் சுத்திட்டு நைட்டு இந்த ரோட்ல வரப்ப வாவா இருக்கும். இப்போ அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா hey guys, ready to see my outfit? இதுதான் இன்றைய நம்மளோட அவுட்ஃபிட். ஜாடியில பார்த்தா வால்யமயம் கமல் மாதிரி இருக்கு. கமல் மாதிரியா? பின்னாடி இருக்க டோலிஸ் வந்து நம்மள பார்த்துட்டே வராங்க. விளாகர், பெரிய விளாகர் நினைச்சிருப்பாங்க போல. ஹவுஸ் மை அவுட்ஃபிட், ரேட் மை அவுட்ஃபிட். மச்சி எங்களுக்கு எல்லாம் ஒரு லபுதான், சென்னை வந்து புட்டா அவ்வளவுதான்.
இங்க இருக்க ஒன்லி ஃபீமேல் பெஸ்டி காயுட்ட சொன்னேன். அவ வந்துட்டு எனக்கு வந்து ஹாலோவின் பார்ட்டி இருக்கு, ஸோ வந்துட்டு ஏதாவது ஒரு பப்பு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. கெஸ்ட் லிஸ்ட் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். மேபி பிக் புல் அந்த பப்பா தான் இருக்கும். அந்த பப்புக்கு இதுக்கு இன்னைக்கு ஹாலோவின் பார்ட்டிக்கு போகலாலும் போவோம். இது டி நகர்ல தான் ரூம் போட்டிருக்கேன். நம்ம பட்ஜெட்டுக்கு அங்கதான் ஒரு ரூம் ஓகேவா நல்லாவும் இருக்கு, பட்ஜெட் இருக்கு. ஸோ வந்து அங்கே ஒரு ரூம் போட்டிருக்கேன். போய் ரூம் செக்இன் பண்ணிட்டு லேட்டராக உங்களுக்கு வந்து நான் கவர் பண்ணுறேன். ஈவினிங் என்ன பண்ண போகிறோங்க எங்கன்னா போயிட்டு ரூமில் போயிட்டு படுத்து தூங்கிட்டேங்க. எங்கேயா வெளில போகலான்னு பார்த்தேன், ஆனால் டயர்டாக இருந்துச்சுட்டு படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் பவுலிங் போகலான்னு பார்த்தேன். வழக்கம் போல் வந்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு ஸ்லாட் இல்லை, 9 மணிக்கு தான் இருக்குன்னாங்க. ஹாலோவின் பார்ட்டி 9 மணிக்கு இருக்குது, 8:30 வர சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு சும்மா நம்ம ஃபேவரட் பிளேஸ் பெசன்ட் நகரா, ஸோ அதனால வந்துட்டு சும்மா அப்படியே பெசன்ட் நகர் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீலா எடுத்து வருங்காலத்தில் பெரிய யூடியூபர் ஆகி என்னங்க சென்னையில என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஊருக்கு போயிட்டாங்க, ஊருக்காரங்களாம் ஊருக்கு போயிட்டாங்க, சென்னையே காலியா இருக்குன்னாங்க. எப்போ ஈஸ்வலா இருக்க கூட்டத்தை விட இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு சென்னையில கூட்டம் இன்னைக்கு பெசன்ட் நகர்ல. இருக்காங்க. சரி ரைட்டு, வண்டியா போட்டு பீச்சுக்குள்ள போவோம். டோலிங்கெல்லாம் இங்க நல்லா வருவாங்க, டோலிங்களை சைட் அடிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதுதான். உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் வெக்க பண்ண? மைக்கே போயிடுச்சு. காய்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம எங்கே இருக்கோம்னா பெசன்ட் நகர் வந்துட்டோம். கரெக்டாக இருக்கும் நம்ம பெசன்ட் நகர் வந்துட்டோம். என்ன பண்ணுறது, உள்ளே போயிட்டு மீன் சாப்பிடலான்னு இருக்கேன். காய்ஸ் நம்ம தாத்தா சீராரு பாரு. பிரான் எவ்வளோக்கா? பிரான் ஒன்று, நெத்திலி ஒன்று கொடுங்கக்கா. நெத்திலி ஒன்று. ஆக்சுவலாக கடை கடையில் ரெகுலராக சாப்பிடுவேன். அது எந்த கடைங்கிறதே நான் மறந்துட்டேன், வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிறதுனால நான் வந்து ரேண்டமாக ஒரு கடையில் உட்காந்துருக்கேன். இதில் எப்படி டேஸ்ட்டு கேஸ் ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்னா, இப்போ வந்துட்டு அப்படியே ரேண்டமாக சைட் அடிச்சுட்டு அப்போ வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஒரு கேங்கில் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆஃப் பொண்ணுங்க போயிட்டு இருந்தாங்க. அதில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சோகால் மாடர்ன் அதை வந்து அப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன். அதில் வந்து மொத்தம் 5 பொண்ணுங்க, அதில் 4 பொண்ணுங்க இந்த மாதிரி மாடர்னாக சோகால் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஓவர் எக்ஸ்போஸாக தான் பண்ணியிருந்தாங்க. ஒரு பொண்ணு மட்டும் சுடிதார் போட்டுட்டு நீட்டாக ஹோம்லியாக இருந்துச்சு. நான் வந்துட்டு பரவாயில்லையே, நான் 5 ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் எப்படி இருந்தாலும் அவள் அப்படி போடுறா இவ எப்படி போடுறான்னு சொல்லி நானும் எப்படி போடுறேன்னு சொல்கிற இடத்துல இந்த பொண்ணு 4 பேர் போட்டோம்னா நம்ம வந்து நம்மளோட டிக்னிட்டி அது இது பிளா 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 அதுக்காக வந்துட்டு இது பண்ணுறா அப்படின்னு நான் யோசித்தேன். கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு கையில் தம் இருக்கு. நான் வந்துட்டு என்னன்னா ஒரு மாதிரி என்னடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு என்னோட ஒப்பீனியன் வாவ் அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் வந்துட்டு தம்மா பார்த்தவனும் யாரா நீங்க அப்படி ஆயிடுச்சு, பப்ளிக்கா தம் அடிக்கிறீங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சம்திங். அவ்வளோதான், நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம ஹாலோவின் பார்ட்டிக்காக பிக் புல் பப் தான் வந்திருக்கோம். லெட்ஸ் கவர். லவ் ஃபெயில்ஸ்க்கு இந்த பாட்டை நான் ஃபுல்லா ப்ளே பண்ண பாருங்க. சோ எல்லாரும் கூட சேர்ந்து ஒண்ணா பாடுங்க. ரெடியா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. பொண்ணா இருக்கு தம்பி.
முடிச்சுட்டு நேராக இங்கே வந்து காஸ்மோ வந்துட்டோம். காஸ்மோ வந்துட்டு ஏதாச்சும் டின்னர் பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம ரூம் போகலான்னு ஒரு பிளான் இது வரலாம். நம்ம பிஎம் நிற்கிது. நம்ம பிஎம் இல்லை, அக்கா வாங்கக்கா, உள்ளே வாங்கக்கா. ஓகே, cheers.